வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த முட்டைக்கோஸ் இதெல்லாம் வச்சு எக் பீஸா செய்யலாம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். முட்டைக்கோஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம், துருவின கேரட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ முட்டை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த உடச்ச முட்டையில் கரம் மசால் தூள், உப்புத்தூள், அப்புறம் பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடலை மாவு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. நல்லா கலக்குன்னு கலக்கிடுங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அடித்த முட்டையோடு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டை பத்தாமல் போயிடுச்சு. அப்புறம் கூட ஒரு 6 முட்டை ஊற்றிருக்கிறோம். ஊற்றினதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை நிறைய விட்டு கலக்கி எடுத்து வச்சாச்சு. அதை நம்ம ஒரு வடைச்சட்டியில் ஊற்றிக்கலாம், தோசைக்கல்லையும் ஊற்றிக்கலாம். இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு அடுப்பை இதெல்லாம் சிம்மில் தான் வச்சுருக்கணும். இந்த மாதிரி கலக்கின வெஜிடபிள்ஸ் முட்டை இதெல்லாமே வடைச்சட்டியில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப மொத்தமாக ஊற்றிடாதீங்க, இட்லி மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் தோசைக்கல்ல ஊற்றிடுங்க. தோசைக்கல்ல ஊற்றுனது தான் மெல்லிசாக சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் பீஸா மாதிரியே இருந்தது. அதனால் நீங்கள் தோசைக்கல்லே ஊற்றுங்க, வடைச்சட்டியில் ஊற்றுறத விட. அப்புறம் மேலாப்பில் குடமிளகாய் அப்படி தூவி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான சுவையான எக் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.